வருண் டாக்ஸில் எனக்கு சுத்தமாக தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேசுறதுக்காக நிறைய இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்ச தன்னோட வாழ்க்கையை இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் பற்றி தான் வந்து இன்றைக்கி நான் பேசணும். அவரை கூப்பிட்டு பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 மாதம் எவன் இருக்கானோ செத்தானோ நாட்டில் எது நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பெருசாக ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே பார்க்குறது பேசுறது தேடி தேடி படிக்கிறது ஐபிஎல்லை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஐபிஎல் டைமில் மட்டும் இல்லாமல் எப்போவுமே கிரிக்கெட் பின்னாடியே சுற்றிட்டு இல்லை எப்போவுமே கிரிக்கெட்குள்ளேயே தன்னோட வாழ்க்கையை அமைச்சிட்ருக்க ஆனந்த் அப்படிங்கிற கிரிக்கானந்தா கிட்ட தான் இன்றைக்கி பேச போகிறோம். தலைவா வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் பிரதர். உங்களை வந்து விட்டா இன்னும் ஒரு 1.5 மாசமா இல்லை 1 மாசமா? 2 மாசம் வரும். பிடிக்கவே முடியாது. அப்படியே அடுத்து T20 வேர்ல்டு கப்போ T20 வேர்ல்டு கப் உடனே ஒரு 5 நாள் கேப்ல அது எங்க நடக்குது? வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏல நடக்குது. எப்படியா போயிருங்க ப்ரோ, கெரிபியன் போயிருங்க ப்ரோ. ஜாலியா இருக்குமா ப்ரோ? காசு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க. சத்தியமா. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அங்கே போயிட்டு இந்த இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அவங்களோட டெஸ்ட் மேட்ச் மட்டும் ஒன்று பார்க்கணும். அவங்களுக்கு அந்த ரைவல்ரி ஒன்று இப்போ எப்படி இந்தியா பாகிஸ்தான் மாதிரியோ அந்த ரைவல்ரி அவங்களுக்கு அந்த 70s 60sலேருந்து அந்த ரைவல்ரி ஒன்று இருக்குது. ஸோ அதனால அங்கே கரீபியனுக்கு உங்களுக்கு எப்படி ஆசையோ அதே மாதிரியே போகணும். நான் என்ஜாய்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் கரெக்டாக அதுலேயே ஒரு குறிப்பிட்ட மேட்ச் சொல்லி ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மேலோட்டமாக கிரிக்கெட் பற்றி தெரிஞ்ச ஒரு இந்தியர், சாதாரண இந்தியர், அதாவது சச்சின் விளையாடினா பார்ப்பேன். சச்சின் அவுட்டா அக்கிக்க அப்படின்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் தலை தோனிக்காக மேட்ச் பார்த்துருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் பார்த்துருக்கேன். ஏன்னா தலைமை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறான். யுவராஜ் சிங்காக பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஆள் சம்மந்தப்பட்டு தான் அந்த கேம் மேலே எனக்கு லவ் இருக்குது. எந்த இந்தியனுக்கும் கிரிக்கெட்டில் சுத்தமாக நாலேஜ் எல்லாம் சொல்லவே முடியாதுல்ல ப்ரோ. எல்லாருமே வந்து வேறு வழி இல்லாமல் பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கிரிக்கெட்டோட தான் வந்து வளர்ந்துருப்பாங்க. பட் இந்த வருஷம் ஐபிஎல் பற்றி தான் பேசணும். எத்தனாவது ஐபிஎல் ப்ரோ இது? அது கூட மறந்துட்டேன் ப்ரோ. 2007 நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா எனக்கே கணக்கு வீக்காக இருக்குது. 2007 சீரியஸாக எனக்கு கணக்கு வீக்க ப்ரோ. 2007 17வது ஐபிஎல்லா? ஓகே 17 18 அது குத்தம் இல்லை ஓகேவா. ஆனால் என்ன கேட்க வரேன்னா என் தலையோட கடைசி ஐபிஎல் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் உங்களுக்கு தோனி பிடிக்குமா? தோனி ஃபேன் சொல்லலாமா அவங்கள? நான் இந்த வருண் இருக்காருன்னா இந்த வருணை தாண்டி வருணுக்கு பின்னாடி ஒரு லியோ, அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஒர்க் பண்ணி எனக்கு அந்த வருண் நம்மளுக்கு தெரியாத ஒரு சைடு இருக்கும். பின்னாடி ஹார்ட் ஒர்க் போட்ட ஒரு இருக்குல்ல ப்ரோ, எனக்கு அந்த லாங் ஹேர் அந்த காலத்து தோனி, அப்படி ஒரு தோனி எனக்கு அந்த தோனி பிடிக்கும். அதான் தலை ஃபுல் லாங் ஹேர்லாம் புது ஹேர் பழைய ஹேர் ஸ்டைலோட வராரு. நமக்கு நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து சச்சின் பிடிக்கும், அதுக்கப்புறம் தோனி பிடிக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஏராவை பொறுத்த வரைக்கும் சச்சினை பார்த்துருப்போம். சச்சினுக்கு அப்புறம் நம்மளுக்கு தோனிக்கு அப்புறம் விராட் கோலி. இப்படி எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், தோனியும் பிடிக்கும் ப்ரோ. எனக்கு கிரிக்கெட் வந்து ரொம்ப தூரம் ப்ரோ என் மனசுல இருந்து சரியா. ஆனால் நான் பார்த்தேன் அந்த பயோபிக்ஸ்லேயே அது தோனி படம் பார்க்குறப்போ செம்மையாக இருந்தது ப்ரோ. வேற லெவலாக இருந்தது, ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. நீங்கள் தோனி ஃபேன் அப்படி தானே ப்ரோ? நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இல்லை ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்போ ராஞ்சி போயிட்டு வந்தேன் ஓகேங்களா. நீங்கள் சொன்ன படத்தில் பார்த்த எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்தேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த வீடு ஒன்று காமிப்பாங்களா ப்ரோ, அந்த வீடு அவர் சின்ன வயசில் விளையாண்ட இடம் நாங்கள்லாம் போனேன். அந்த வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நான் சொல்லுவேன் ப்ரோ, ஒன் பிஹாரி ரூல் வேர்ல்டு கிரிக்கெட்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ப்ரோ. அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஊரில் இருந்து வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ராஞ்சி போயிட்டீங்கன்னா இப்போ பாட்னா பீகார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படா இந்த ஊரில் இருந்து ஒருத்தன் வந்து வேர்ல்டு கிரிக்கெட் ரூல் பண்ணான்னு தோணும் ப்ரோ. ப்ளஸ் அந்த வீடை பார்த்தீங்கன்னா உள்ளே போகல ப்ரோ. நான் தோனி வீடு எனக்கு என்ன சொல்ல, எனக்கு அந்த பின்னாடி கஷ்டப்பட்டதுனா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இப்போ சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் பார்த்து தோனிங்கிறத தாண்டி எனக்கு அந்த தோனி ஏன் சொன்னேன்னா, நான் நேரில் போய் பார்க்குறேன், அந்த இடத்த போய் பார்க்குறேன். அவங்க அப்பா வந்து வேலைக்காக அவங்க வந்தவங்க தான் ஓகேங்களா. வேலைக்காக வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட். நீங்கள் வின்னு பார்த்தீங்க அந்த படத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து அந்த ஜன்னல்லேருந்து புறாக்கு போட்டுட்ருப்பாங்க. அது குட்டி வீடு, ஒரு இந்த ஹாலு, கிச்சனு, அது ஒரு பாத்ரூம். ஸோ இதுக்குள்ளே எப்படி குடும்பம் நடத்திருப்பாங்க. அவங்க அப்பாவோட வருமானம் எவ்வளோவா இருந்திருக்கும், இவர் கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார். ப்ளஸ்ஸு ராஞ்சியிலேருந்து ஜம்ஷெட்பூருக்கு போனால் 150 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர். எத்தனை மணிக்கு எப்படி போய் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்க, இவர் எப்படி கிரிக்கெட்டை விளையாண்டுருப்பாரெலாம் இமேஜின் பண்ணும்பொழுது அமேசிங் ப்ரோ. நான் சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் இப்போ கிரவுண்டுக்கு போய் நீங்கள் தோனிக்காக செலவு பண்ணி பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நான் சொல்லுவேன், அந்த காசை சேவ் பண்ணி ராஞ்சிக்கு போயிட்டு அவரோட பழைய வீடு ஒன்று இருக்குது. இன்னும் அந்த வீடில் வந்து J142 அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு வீடு பழைய நிலமையில இப்போ இன்னும் இருக்குது. அங்கே குடும்பம் இருக்காங்க. நீங்கள் வெளில நின்று பார்த்தீங்கனாலே தோனி எப்படி வந்துருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்துக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மெக்கான் ஸ்டேடியம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் தான் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் ஆடும்பொழுது அந்த இடம்லாம் அது அங்கே தான் இருக்குது. அந்த இடமும் கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ப்ரோ அங்கே வந்து அவர் ரயில்வேஸில் வந்து நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏகே கங்குலிங்கிறவர் வந்து நான் பவுலிங் போகிறேன் நீ அடி அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த கிரவுண்டுக்கு போனால்
அங்கே எம்எஸ் தோனி பெவிலியன் சொல்லி அவருக்கு தனியாக ஒரு பெவிலியன். இப்போ நான் நிறைய ரயில்வேஸில் ஒர்க் பண்ணி எனக்கு கிரிக்கெட் ஆடுறவங்க பார்த்துருக்கேன். இப்போ மித்தாலி ராஜ் ரயில்வேஸில் கிரிக்கெட் ஆடி இந்தியாவுக்கு கேப்டன்சி பண்ணி லெஜெண்ட் பேர் எடுத்து சச்சின் எப்படி இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட்டுக்கும் உமன்ஸ் டீமுக்கு அவங்க. ஆனால் அவங்களுக்கு மியூசியம் இருக்கான்னு எனக்கு கேட்டேன்னு தெரியல. பட் கரக்பூரில் தோனிக்குன்னு தனியாக அந்த கிரவுண்டில் ஒரு பெவிலியன் நான் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. எப்படா ஒரு ரயில்வேஸில் இங்கே ஓகே ஒருத்தர் ஒர்க் பண்ணார், ஆனால் அவங்களுக்கு பேர் ஒரு பெவிலியன் அந்த கிரவுண்டில் வச்சிருக்காங்க, அமேசிங்கானு சொல்லிட்டு நான் வெளில வரும்பொழுது ஒருத்தர் அங்கேருந்து வந்து பெரியாள் நீங்கள் யார் ரிப்போர்ட்டரா அப்படின்னு கேட்டார். நஹி சார் அவனு. இல்லை நான் தோனியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு தோனியோட ஃபோட்டோஸ்லாம் அவர் கூட இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் காமிச்சிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு தனி வீடு இருக்குது, ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. அதில் வந்து எம்எஸ் தோனி மியூசியம், அங்கே எம்எஸ் தோனியோட அப்பாயின்மெண்ட் லெட்டர், சின்ன வயசு தோனியோட ஃபோட்டோ, அவருடைய டேட் ஆஃப் பர்த்து, அவருடைய யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டு, அவர் ரயில்வேஸ்க்காக ஆடும்பொழுது, கோல்ஸ் டீமுக்காக ஆடும்பொழுது ஃபோட்டோ, இதெல்லாமே அங்கே இருக்குது. அது எல்லாமே தோனி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார், தோனினா யார், ஜார்க்கண்ட் தோனினா யார், ராஞ்சி தோனினா யார், பீகார் தோனினா யார் அப்படிங்கிற அந்த விஷயம் காமிச்சது. அப்புறம் அங்கே நான் அந்த மெக்கான் ஸ்டேடியம் போகும்போது அங்கே ஒருத்தர் சொன்னார் என்னென்னா தோனி வந்து 300 ரூபா, இது எப்படின்னா 96, 97 வந்து 300 ரூபாய்க்கு ஒரு 2 சமோசாக்காகவும் அவர் கிரிக்கெட் ஆனது இதெல்லாம் சொன்னார். ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் கிரவுண்டில் பார்க்குற தோனியை தாண்டி நீங்கள் அந்த தோனியை லவ் பண்ணிங்கன்னா, நீ எல்லாரும் சொல்லுவாங்க நான் தோனி மாதிரி ஆகணும், நீ தோனி இந்த 6 அடிக்கிற தோனியாங்கிற தனி நீ அந்த தோனியாக மாறிட்டு நீங்கள் அப்புறம் இந்த தோனியாக மாறுங்க முதல்ல நீங்கள் அந்த அவங்க ஃபீல்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போய் ரீச் பண்ணிடலாம். இதான் ப்ரோ, இந்த ஸ்ட்ரகிளெல்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா நீ தோனி தான் ப்ரோ. இந்த விஷயம்லாம் தாண்டிட்டா இங்கேருந்து நீங்கள் ஜம்ஷத்பூர் போயிட்டு நீங்கள் ஆடி அதெல்லாமே பண்ணிட்டீங்க, குடும்ப கஷ்டத்தில். அப்புறம் எனக்கு ஏன் அவங்க அப்பா அடிக்கடி நீ படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வீடு ஒன்றுமே இல்லாத ஒரு வீடு ப்ரோ. அந்த வீட்டில் தங்கி வந்து தோனி தப்பிச்சுக்கோ இதுல இருந்து அப்படின்னு. சரி, எப்படி இருந்தாலும் தலைவனோட லாஸ்ட் சீசனாக தான் தோனி பாட்காஸ்ட்டே ஒன்று பண்ணுவோம். பட் சிஎஸ்கேக்கு வருவோம். என்னங்க இந்த வாட்டி கடைசியாக அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேர்வெல் வந்து கொடுப்பாங்களா? அந்த மாதிரியே வின் பண்ணுற டீம் தானா இந்த வருஷமும் தாக்கு பிடிக்குமா? எப்போ சேப்பாக்கில் 7 மேட்ச் நடத்தாமல் இல்லை இந்தியாவில் வந்து இல்லை சிஎஸ்கேவுக்கு வந்து இல்லை ப்ரோ, சேப்பாக்கில் 7 மேட்ச் இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கேவால் பிளே ஆஃபுக்கு போயிட்டே இருக்க முடியும் ப்ரோ. இந்தியாவில் ஐபிஎல் நடக்கிற வரைக்கும் சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு போயிட்டே இருப்பாங்க ப்ரோ. ஏன்னா தோனி நோ சேப்பாக், தோனி நோ இந்தியன் கிரவுண்ட்ஸ். ஸோ அது தோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு போவாங்க. மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆமாம் அது உண்மை தான். தோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே அது அவங்களோட இருந்துகிட்டே இருக்கும். கப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அன்றைக்கி நடக்கிறதா. ஆனால் 2 ஃபைனலிஸ்ட்னா சிஎஸ்கே எம்ஐ 2 பேரும் ஃபைனலிஸ்ட்டாக இதை எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் சிஎஸ்கே டெஃபினட்டாக பிளே ஆஃப் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் கேம் சேஞ்சராக ஒரு பிளேயர் அப்படின்னா நீங்கள் கீ பிளேயர்னா சிஎஸ்கேல இந்த வருஷம் நீங்கள் யார் உங்களோட கெஸ் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த மாதிரி சரி இவர் வந்திருக்காருப்பா டீமில் ரச்சின் ரவீந்திரா எல்லாரையும் ஆல்ரெடி அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காரு. ஒரு வேளை சர்ப்ரைஸ் பண்ணுவாரோ, சர்ப்ரைஸில் கன்சிஸ்டன்சி இங்கேயும் கண்டினியூ பண்ணுவாரோ நான் எதிர்பார்க்குறேன். ரச்சின் ரவீந்திரா உள்ள அண்டர் 19 காலகட்டத்திலேருந்து பார்க்கும்பொழுது ரச்சின் ரவீந்திரா ஒரு பையன் நியூசிலாந்து ஆடிட்டு இருக்கிறான், வருவான் கலக்குவான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ பவுலராக கலக்கினாரு, பேட்ஸ்மேனாக வந்து கலக்கினாரு. இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு 600 ரன் ஒரு அடித்தார். சச்சினோட ரெக்கார்டை ஒரு சின்ன வயசுலேயே முறியடிச்சார். ஸோ ஐ திங்க் சிஎஸ்கேக்கு வரும்பொழுது இப்போ டெவோன் கான்வே இன்ஜுரி அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச மேலே ஒரு பெரிய ஒரு ஹோப்பாக இந்தியன் டீமுக்கு இருப்பாரோன்னு எனக்கு ஆல்மோஸ்ட் தோணுது ப்ரோ. சார் சிஎஸ்கே டீமுக்கு இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. சொல்கிறதே எனக்கு ஒரு ஹோப்பா இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு சுப முடிவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ப்ரோ. அவர் அப்படி சொல்கிறது ப்ரோ. அவர் எவ்வளோ நீங்கள் சக்ஸஸுக்கு ஓடுறீங்களா ஹாப்பினஸ்க்காக ஓடுறீங்களா ப்ரோ? ஹாப்பினஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் அதான் ஹாப்பினஸ். நான் சந்தோஷமாக நான் விளாட்றேன், நான் என் சந்தோஷத்துக்காக விளாட்றேன், இல்லை சந்தோஷத்துக்காக தான் கிரிக்கெட் விளாட்றேன். சந்தோஷமான ஒரு இடத்துல இருந்து நான் போகணும். அப்படிங்கும்போது இங்கே பிளே ஆஃப் இங்கே தான் நடக்கும், ஃபைனல் இங்கே தான் நடக்கும். அப்படிங்கும்பொழுது எப்படினாலும் ஜாலியான ஒரு முடிவாக தான் இருக்க போகுது ப்ரோ. அவரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நான் ஒன்று சொல்லட்டுமா ப்ரோ, ஜடேஜா 2021 கேப்டன் ஆக்கினாங்களா, அப்போ 2021 தோனி நான் போகிறேன், நான் கேப்டனாக இன்னொருத்தர் ஆக்கிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாருன்னா அப்போனா 2019-20 அப்புறம் அந்த ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ரெடி ஆகிட்டாரு. ஏன்னா 2016-15 டெஸ்ட் கேப்டன்சி விடும்பொழுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விராட் கோலியை கூப்பிட்டு இங்கே பாரு இது மாதிரி நான் போகிறேன், நீ ரெடியாக கற்றுக்கோன்னு சொல்லிட்டு சொன்னதா அனுஷ்கா சர்மா வந்து விராட் கோலி பற்றின போஸ்ட்டில் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அவருக்குள்ளே மட்டும் தான் ப்ரோ அது பிளான் இருக்கும், அவர் சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் ப்ரோ. ஸோ அப்படின்னா ஐ திங்க் தோனி எப்போ ரெடி, ஆனால் டீமுக்காக இருந்து அந்த நியூ ரோல்னு சொல்லி இப்போ ஒரு உருட்டுனாங்களா, ஆக்சுவலி நியூ ரோல் தான் தோனிக்கு. ஆல்ரெடி அந்த நியூ ரோல் அசைன் ஒரு கேப்டனுக்கு ஒரு ரோல் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் கேப்டனை உருவாக்கணுங்கிறது ஒரு ரோல். பட் அந்த ரோலில் தான் இப்போ தோனி ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ரோல் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், என்னை வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இறங்க விடாதீங்க ஜடேஜா, நீ கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போ, நான் வந்து 2-3 பால் ஆடுவேன், என் வேலை நான் என்னோட வேலை
வேலை எப்போவோ முடிஞ்சிருச்சு, டீமை லீட் பண்ணுவேன், கப்பு வாங்கி டீமை லீட் பண்ணுவேன், என்னோட ஃபியூச்சர் கேப்டன் நீங்கள் தான் அதுக்கப்புறம் அப்படிங்கிறத அவர் அப்போவே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது எகனே அந்த ஃபியூச்சர்ஸ் ஒரு 10 ரனாவை போட வைக்கிறது, துஷர் தேஷ்பாண்டே போட வைக்கிறது, அதுக்கு முகேஷ் சௌத்ரியை போட வைக்கிறது, ருட்ராஜ் கேக்வாத் ஆட வைக்கிறது, யங்ஸ்டர் துபேவை போக வைக்கிறது, அப்படிங்கும்போது ஐ திங்க் அவர் அப்போவே ப்ரிப்பேர் ஆகிட்டாரோங்கிறது மேபி என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது. ஸோ ஐ திங்க் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் பால் குடிக்கிற ஒரு தோனி சொல்லுவாங்களே, ஏன் ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து மலையில் இருந்தாரா, மலையிலேருந்து ஸ்கூலுக்குலாம் வருவாரா. ஸோ அந்த ஒரு 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 பழைய காலத்து மிஷின் கன் தோனியை வந்து பார்க்கலாம். அந்த தோனி இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஓவர் ஹோப்ஸ் வந்து கொடுக்குது. சரி, நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போயிடலாம். சில நேரத்தில் நம்மளுக்கு தோணுச்சா, இந்த பையனை இந்த ஆள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நம்மளுக்கு எதிர் டீமாக போயிட்டாப்லே, அதனாலே அவருக்கு பேட் லக் வருது. ஆனால் அந்த ஒரு நாள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட லக்கே இல்லாத ஒரு டீமில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ வந்து விராட் கோலி தான். சரியா? ஸோ அந்த கர்ஸ் வந்து தகர்க்கப்படுமா? தகர்க்கப்படக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடைசி சீசன் அடுத்த வருஷம் வேணால் அந்த கர்ஸ் தகர்க்கப்பட்டு தான் நான் ஆசைப்படுறேன். பட் அவங்களோட டீம் எப்படிங்க ஷேப் ஆயிருக்கு இந்த சீசனுக்கு? ஆக்ஷனில் சரியாக ஆடலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா நிறைய பேட்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க ப்ரோ. அதாவது மேக்ஸ்வெல் இருக்காரு, கேமரூன் கிரீன் அவ்வளோ காசு கொடுத்து ட்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தாலே கேள்வி. அவங்களுக்கு ஒரு கடுப்பாக தான் இருக்குது, இவ்வளோ காசு கொடுத்து க்ரீனை ஏன் எடுத்தீங்க, க்ரீனுக்கு இவ்வளோ காசு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் க்ரீனை அவ்வளோ 16-17 கோடி கொடுத்து எடுக்கும்பொழுது மும்பை ஃபேன்ஸே வந்து ப்ரோ ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நல்ல ஆல்ரவுண்டர், பட் ஒரு 4 கோடி 5 கோடி எனக்கு தெரிஞ்சு அதிகமோ 7 கோடி தோணுது. பட் இங்கேயும் அதே காசு கொடுத்தா எடுத்துருக்காங்க. பேட்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ, 50 மேலே பேட்டிங்கில். பட் பவுலிங் மட்டும் அன்னைய டேயில் அவங்க யாராவது ஒருத்தவங்க இப்போ வைஷாக் விஜயகுமார் ஒருத்தர் கர்நாடகாவோட ஃபாஸ்ட் பாலர் நல்லா போடுவார். பட் சின்ன சுவாமி பொறுத்தவரைக்கும் குட்டியோன்னு இருக்கும், நம்ம டம்ளர் பார்த்துறீங்களா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஈஸியாக அடிச்சிருவாங்க. அவங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் மாதிரி ஒரு நாள் அல்சே ஜோசஃபோ, வைஷாக் விஜயகுமாரோ, இல்லைனா லோக்கி ஃபெர்குசனோ, டாம் கொரனோ, ஸோ இவங்களாம் யாராவது ஒரு சிராஜ் அந்த அன்னைக்கு அந்த சீசன் ஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக இருக்குது, யாராவது ஒருத்தவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா இந்த கர்ஸ் தகர்க்கப்படும். பட் இப்போ பிளே ஆஃப் வாய்ப்பே கொஞ்சம் கம்மியாக மங்கி தான் இருக்குது. ஏன்னா எல்லா டீமும் சூப்பர், பட் இவங்களை விட இந்த ஸ்டாண்டர்டோட மற்ற டீமோட ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குங்கிறதா பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ எங்கே என்ன கேட்டு இல்லை அவங்க பிளான் எனக்கு தெரியல, புரியல. பட் மேபி இது ஒன்று இருக்குது ப்ரோ, லெஸ் ரொம்ப கம்மியான எக்ஸ்பெக்டேஷன், பட் நிறைய நெகட்டிவிட்டி அவங்க மேலே இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு பெரிய ப்ரெஷருமே கிடையாது. ஸோ போன வருஷம்லாம் வந்து கொஞ்சம் ஹோப் இருந்துச்சு, பட் இந்த வருஷம் சுத்தமாக யாருக்கும் அந்த மாதிரி இல்லை ப்ரோ. இந்த வருஷம் சுத்தமாக இல்லை பேட்டிங் இருக்குது, பவுலிங் யார் போடுவாங்கிற கொஸ்டினில் இப்போ ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது இந்த வருஷம் ப்ரோ கிரிக்கெட் எல்லாமே லைஃபேங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகும், அடுத்த நோடி சர்ப்ரைஸ் ஆகுங்களா. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் நடந்துச்சுன்னா சர்ப்ரைஸ் நடக்கும் இந்த வருஷம்.